வெல்கம் பேக் டு மரியா ஷர்லின் வியூஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் குல்ஃபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப நாளாகவே நான் வந்து வீட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஒரு வ்ளாகாக எடுத்து வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு நாள் நான் வந்து வெளியே போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த புக்ஸ் எல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து சமையல் புக்கு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு கிடைச்சி ஐஸ்கிரீம் அண்ட் பெவரேஜஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து வீட்டில் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம வெளியே சாப்பிட்ருக்கோம் ஆனால் வீட்டில் இதெல்லாம் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கு வாங்கினேன். ஸோ இதில் வந்து பாதாம் குல்ஃபி அப்படின்றது போட்டிருந்தாங்க. அது எப்படி செய்வது அப்படின்ற டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணிக்கோங்க. பாதாம் குல்ஃபி. ஸோ இந்த சம்மர் சீசனில் வந்து ஏதாவது ஜில்லுனா சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ கடைகளில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீட்லேயே செய்து சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த புக்கை பார்த்து நான் வந்து செய்தது தான் பாதாம் குல்ஃபி. ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ. தென் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து இதில் தான் காச போகிறேன். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு தண்ணியும் நான் இது வந்து சேர்க்கலை. ஸோ வந்து கட்டியான பால் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடணும், அது சுண்ட விடணும் ஆக்சுவலி. ஸோ சைடு உள்ளே இருக்கிற அந்த பால் ஏடலுங்களாம் வந்து நல்லா வந்து எடுத்து விட்டு இந்த மாதிரி வந்து காய்ச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம குல்ஃபி வந்து ரொம்ப ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சராக வரும். இதில் வந்து நம்ம எந்த ஒரு கண்டன்ஸ் மில்க்கும் நம்ம சேர்க்காதனால நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட் தான் வந்து ட்ரை பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இது இன்னும் கொஞ்சம் போல் வந்து கொதிக்கட்டும். ஸோ இது சைடில் வச்சுட்டு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அது பவுலில் வந்து 2 ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். தென் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது வந்து நல்லா மூங்குற அளவுக்கு நல்லா ஒரு இந்த மாதிரி பதத்துக்கு வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ தென் வந்து நம்ம காய்ச்சின பால் வந்து இன்னுமே வந்து டெக்ஸ்சர் வந்து குறையணும், ஓகேங்களா. பாதி பால் வரணும். அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து இன்னுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சமாக ஆனது போல் நம்ம வந்து பண்ணி வச்சோம் இல்லை அந்த பவுலில் கார்ன்ஃப்ளவர் டெக்ஸ்சர், அது வந்து இதுக்குள்ளே சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் வேணும். ஸோ அதனால் நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதை கிண்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது சிம்மில் விட்டுட்டு நம்ம வந்து இந்த பாதாமை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுவும் வந்து இந்த மிக்சர் கூட நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுட்டு சிம்மிலே இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்சரே வந்து வேறு லெவலாக வந்திருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்கோசரம். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதோட டெக்ஸ்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து முழுமையாக ஆற விட்டுருங்க. ஸோ கிளாஸில் தான் நான் பண்ண போகிறேன். என்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லை. ஸோ குல்ஃபி மோல்டு இல்லாதவங்க வந்து ஸ்டீல் கிளாஸ் இருக்கும்ல நம்ம வீட்டில், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன். தென் வந்து நம்ம பண்ணி குல்ஃபி பால் இது கூட சேர்த்துட்டு மேலே வந்து பாதாம் துருவி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம குச்சிகள் வந்து அப்படியே வைக்கக்கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கோணி ஆகிடும், எடுக்கிறப்போ வந்து ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஸோ அதனால் வீட்டில் உள்ள பிளாஸ்டிக் கவர் இல்லைனா வந்து ஃபாயில் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஃபாயில் இல்லாததுனால நான் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கிளாஸ் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட்ஸ் வந்து ஒரு 3 சுற்றிட்டோம்னா அது அழகாக டைட்டாக வந்து ஸ்டிப்பாக நின்றுடும். தென் வந்து அப்படியே ஓட்டை போட முடியாது. ஸோ அதனால் வந்து சிசரில் தான் நான் வந்து ஓட்டை போட்டு தென் ஸ்டிக் வைக்க போகிறேன். நீங்கள் என்னென்ன கத்தியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சின்னதாக ஓட்டை போட்டுட்டு தென் வந்து ஸ்டிக் வச்சுட்டேன், ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டிக் வந்து எங்கேயுமே மூவ் ஆகாது, ஸ்டிப்பாக வந்து ஒரு இடத்துக்குள்ள நிற்கிறோம். நம்ம எடுக்கக்குள்ளே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ 1:15 நான் ஒர்க்குக்கு போயிட்டு முடிச்சுட்டு வரக்குள்ளே 9 hours ஆகிடும். ஸோ அப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து 9 hours முடிஞ்சிருச்சு. இப்போ தான் ஒர்க்குலேருந்து வந்தேன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து மேலே வைக்கல, நான் வந்து கீழே தான் வச்சேன். ஸோ சேஃப்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு நம்ம குல்ஃபீஸ் அப்படின்ட்டு. இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஸோ லைவாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்ன கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே வந்து நம்மளால் அந்த ஸ்டிக் வச்சு ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து சூடு தண்ணி வச்சுருக்கேன் கேஸில், ஒரு மிதமான சூட்டுக்கு வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த குல்ஃபீஸ் கிளாஸை வந்து அதில் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, கொஞ்சமாக வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அளவுக்கு வச்சோம்னா நம்ம குல்ஃபி வந்து இந்த மாதிரி அழகாக வந்து அதை போல்டு விட்டு வந்துடும். வாவ், சூப்பராக இருக்குது. இந்த டெக்ஸ்சரே வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். இதை வந்து இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துருவோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் லெமன் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மெத்தடை வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மரியா ஷாலினி நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை காய்ஸ்.